ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த ஷார்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபாஃப்னர் தான் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் ட்ரெயின் ஃபாஃப்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூசர் பேர் வந்து ஃப்ரீ டேலஹோயா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட் எவல்யூஷன் அப்படின்ற சீரீஸில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி அது வந்து செகண்ட் சீசன். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டைட்டிலோட மேலே கிடச்சிரும். பார்த்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சும்மா டெமோ லான்ச் விட்டு பார்த்துலாம். லான்ச்சர் இருக்குது. ஸோ இதோட டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நத்திங் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு மாதிரி இருக்கும். அந்த பிட்டு வந்து உள்ளே போயிட்டு வரும். அது வந்து என்னென்னா ட்ரெயின் ஃபாஃப்னருக்கு ஒரு ஸ்பெஷல் மூவ் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூவ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவரில் இருக்கிற டிப் வந்து உள்ளே போய் இதுவாகிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் டிரைவரு. ஸோ அதனால் வந்து அட்டாக் பவர் வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாமினாவும் இருக்குது, அட்டாக் பவரும் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்பின் பண்ணுறதுனால ஸ்பின் ஸ்டீலும் பண்ண முடியும். ஸ்பின் ஸ்டீல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து லெஃப்ட் சைடாக, இப்போ ரைட் சைடு வந்து ஒரு பேப்ளேட்டை ஸ்பின் பண்ணி விடுறோம் அப்படின்னா வந்து இதை சும்மா இப்படியே ஸ்டேஷனரியாக வச்சுட்டு ரைட் சைட் ஸ்பின் பண்ணுற பேப்ளேட் லான்ச் பண்ணி விட்டோன்னா அதோட பவரை இது கெயின் பண்ணி இது வந்து ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து பவர் போயிடும். அதுதான் வந்து ஸ்பின் ஸ்டீலோட ஒரு முக்கியமான விஷயம். எப்படி இந்த மாதிரி பேப்ளேட்லாம் வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து ரப்பர் இருக்கும் பேப்ளேட் சுற்றி. இருங்க காட்டுறேன், நின்றுச்சு காட்டுறேன் இருங்க. இல்லை நான் நிறுத்திடுறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேப்ளேட், அதாவது டக்கரட்டோமி பேப்ளேட்டில் வந்து ரப்பராக இருக்கும். பட் இது வந்து ஃபேக் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்ஸ் அவ்வளோதான். பை கைஸ்.